நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ண ஒரு நபித்தோழர் என்றால் அப்துல்லா இப்னு உமர் சகோதரர்களே. அவங்கள போல யாருமே இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணல என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மொஹப்பத் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேசிச்சாங்க. இதுதான் உச்சகட்ட நேசம். எந்த அளவுக்கு என்றால், அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல நின்று தொழுதார்களோ, அந்த இடத்த தேடி போய் நின்று தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல உட்கார்ந்து துஆ செய்தார்களோ, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல நின்று துஆ செஞ்சாங்களோ, அந்த இடத்துல இவங்க போய் துஆ செய்வாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பிரயாணத்தப்போ நின்று, ஒட்டகங்களை நிறுத்திவிட்டு 2 ரக்காத் தொழுதாங்க. அதன் பிறகு அவர்களுக்கு பிறகு அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் எப்பப்பலாம் அந்த வழியா கடந்து போறாங்களோ, அப்பப்பலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மாரியே ஒட்டகத்தை கட்டிவிட்டு, அவங்க கட்டுன அந்த குறிப்பிட்ட இடத்துல கட்டிவிட்டு 2 ரக்காத் தொழக்கூடியவங்களா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகும் இப்படி செஞ்சாங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இயற்கை தேவைக்காக ஒரு இடத்துல அவங்க ஒதுங்குவாங்க. இவரும் என்ன செய்வார் அப்துல்லா இப்னு உமர், எந்த இடத்துல அவங்க இயற்கை தேவைக்காக ஒதுங்குனாங்களோ, அதே இடத்தை இவரும் போய் அங்கே உட்காருவாரு. ஆனா, அவருக்கு இயற்கையுடைய தேவை எதுவுமே இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல உட்கார்ந்து விட்டு சென்றார்கள் என்பதற்காகவே அவர்கள் உட்கார்ந்து விட்டு செல்வார்கள். இப்படி இன்ச் பை இன்ச்சாக ஃபாலோ பண்ணாங்க அப்துல்லா இப்னு உமர். மக்காவுடைய வெற்றி அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தூண்களுக்கு நடுவுல நின்று தொழுதாங்க. காபாவ என்டர் ஆன உடனே. அப்துல்லா இப்னு உமர் அதன் பிறகு அவங்க தொழுத அதே இடத்தை என்ன செய்வாங்க, இவங்களும் போய் தொழக்கூடியவங்களாக இருந்தார்கள். எப்பப்பலாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதோ. அடுத்த ஒரு முக்கியமான அறிவிப்பு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு மரத்துக்கு கீழ உட்கார்ந்து, அதன் பிறகு எழுந்து போயிடுவாங்க. இவர் அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்வார் என்றால், அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாப்பாக வைச்சிருப்பார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவங்க வச்சிருந்த உச்சகட்ட அன்பை காட்டுகிறது. மேலும் மொத்தா மாலிக்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு, ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் எந்திச்சு போயிடுவாங்க. அந்த இடத்துல 70 நபிமார்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க என்பதற்காக. அதே போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகும் என்ன செய்வார் அப்துல்லா இப்னு உமர், அந்த இடத்துக்கு போம்போது அதே போலவே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துவிட்டு பிறகு போவார். இதை மொத்தா மாலிக் ஷரை செய்த இப்னு அப்துல் பர் அவர்கள் கூறுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே அடிக்கடி ஃபாலோ பண்ணவங்க இல்ல, அப்துல்லா இப்னு உமரை தவிர. அவர்தான் அந்த அளவுக்கு துல்லியமாக, நெருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணவங்க என்று சொல்றாங்க. மேலும் ஹதீஸ் அறிவிப்புகள்ல அப்துல்லா இப்னு உமரை விட ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக சொல்லக்கூடியவங்க யாரும் இல்ல என்று சொல்லுவாங்க. எதனால என்றால், அந்த வார்த்தை, அந்த ஹதீஸ் அவர்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை கரெக்ட்டாக ஞாபகம் இருந்தா மட்டும் தான் அந்த ஹதீஸ அவங்க அறிவிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. இல்லை என்றால் அந்த ஹதீஸையே அவர்கள் அறிவிக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் சிறுநீர் கழித்தால், அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்வாங்க, அதே இடத்திலே சிறுநீர் கழிவதற்கு ஆர்வமாக செல்வார்கள். மேலும் ஒரு மரத்துடைய நிழல்ல அமர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் தேடி இருந்தால், அப்துல்லா இப்னு உமரும் அந்த மரத்துடைய நிழலை தேட ஆர்வமாக இருப்பார்கள். போய் அங்க உட்கார்ந்து விட்டு போவார். மேலும் இப்னு உமர் அவர்கள் மக்காவுக்கும், மதீனாவுக்கும் இடையில ஒரு மரத்தின் வழியாக செல்லும் போதெல்லாம், அங்கே நின்று அதன் அடிப்பகுதிக்கு ஒரு குடம் தண்ணீரை ஊத்துவாங்க. இது பற்றி நாஃபி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செஞ்சாங்க என்று நினைக்கிறேன். அதனால் தான் அப்துல்லா இப்னு உமரும் அப்படி செய்தார் என்று சொல்றாங்க. முஜாஹித் அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒருமுறை நாங்க பிரயாணம் சென்று கொண்டிருந்தோம். அப்ப அப்துல்லா இப்னு உமர் அவரோடு ஒரு பிரயாணத்துல இருந்தோம். அவர் ஒரு இடத்த கடந்து சென்றபோது, டக்குனு அங்கேருந்து கொஞ்சம் விலகி சென்றார். இப்படி போயிட்டே இருக்கும்போது, திடீர்னு ஒரு இடத்துல விலகி சென்றார். "ஏன் அப்படி செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவர் பதில் கூறினார், "நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்று நடந்து கொண்டிருக்கும்போது, டக்கென்று விலகி செல்வதை நான் கண்டேன். அதனால தான் நானும் அப்படி செஞ்சேன்." அப்படின்னு சொல்றாங்க. நபி அவர்கள் இந்த சுவரோடு ஒட்டிக்கொண்டார்கள் என்று சொன்னால், அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்வார்? அதே போல ஒட்டிக்கொள்வார். நபி அவர்கள் இந்த சுவரில் தலையை வைப்பார்கள் என்று அப்துல்லா உமரிடம் சொல்லப்பட்டார். அவரும் என்ன செய்வாரு? அந்த சுவரில் தலையை சாய்த்து வைப்பார்.